படம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ஒரு காமன் மேனாக ஒருத்தர் ப்ராஜெக்ட் தேடி போனதில் ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து மாட்டினது. அண்ட் தென் த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போவாங்கன்னு யோசிச்சோம். பட் அந்த உல்ஃப் மேன் அந்த கொண்டு போன விதம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? விது பாலாஜி அண்ட் சாக்ஷி அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. படத்துல ஃபாரஸ்ட்ல பார்க்க எப்படி இருக்கு? ஃபாரஸ்ட்டில் சரி நாங்களும் கதை மாறும்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு கொண்டு போனது கரெக்டாக ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் பேக்ரவுண்ட் தீமுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வைஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. படம் சீரியஸாக தான் காமெடியாக இருக்கு. இல்லை மஸ்ட் த்ரில்லராக இருந்தது. நீங்கள் ஒரு வீக்கெண்டில் கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னா கன்ஃபார்ம் வந்து பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து எப்படி கொண்டு போவாங்கன்னு இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா த்ரில்லிங்காகவே இருந்தது. விது பாலாஜி சாக்ஷி அவர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. விது பாலாஜியோட ஃபஸ்ட் டைம் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த உல்ஃப் மேன் அந்த கான்செப்டே வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட். அது எல்லாமே நல்லா இருந்தது. ஓவரால் ஆல் தி பெஸ்ட் டு த டீம். படத்துல ஃபாரஸ்ட் பேசுன்னு பண்ணிருக்காங்க. ஸ்க்ரீன்ல பார்க்குறது ஃபாரஸ்ட்டில் பார்க்கும்போது ஒரு நார்மலாக இல்லாமல் அந்த டீமோட எஃபோர்ட் வந்து அதில் நல்லா தெரியுது. எவ்வளோ விதமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்றது தெரியுது. நைஸ். படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு. பேக்ரவுண்ட் மூவிஸ் எல்லாமே ஓவரால் எல்லாமே குட். ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்தது. ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தரும் அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து தனித்துவமாக இதில் காட்டியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது சார். த்ரில்லிங்காக இருக்குது. எப்படி நடிச்சதெல்லாம் நடித்தவங்க அந்த பொண்ணு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் சூப்பர். ஏன்னா கடைசியாக அவள் தான் காப்பாற்றுறான். அந்த ரத்த வாசனையை பார்த்தோன்னா அவன் சாவடிக்கிற தான் கணவன் இருந்து காப்பாற்றி வர வைக்கும்போது அடிக்கிறது சென்டிமெண்ட்டாக டச்சிங்காக இருக்குது. படத்துல மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. எல்லாம் நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்கு. படத்துல ஃபாரஸ்ட்ல நடக்குது பார்க்க எப்படி இருக்கு? ஃபாரஸ்ட்டில் இப்படிலாம் நடக்குமான்றது இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்றது தெரியுது. நீங்க பார்த்து பயந்த சீன்ஸ் எதனா சொல்லுங்க. எல்லாம் த்ரில்லிங். அடுத்தது என்ன நடக்கணும்னு கொஞ்சம் ஒரு ஆர்வமாக தான் இருந்துச்சு சார். மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. ஓகே, தேங்க்யூ. இந்த படம் ஒரு பல போராட்டத்துக்கு நடுவில் இந்த படம் வந்திருக்கு. விதுவுடைய நான் ரொம்ப கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட. நல்ல படம். ஏன்னா நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது. ஏன்னா இதில் வர அந்த மிருக காட்சிகள் அதெல்லாம் வந்து மேக்கப்பில் அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணாங்க. நல்ல ட்விஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தினுடைய எனக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான அம்சம் வந்து அவர் கேமரா ஒர்க்கும் மியூசிக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா ஒரு லவ் சீக்வன்ஸோடு ஆரம்பித்து அழகான காட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. மினிமம் கேரக்டர்ஸ் தான், ஆனால் ரொம்ப ட்விஸ்டெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல படம். நீங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். படம் என்ன சொல்ல வராங்க? சப்ஜெக்ட் என்ன சொல்ல வராங்க? சப்ஜெக்ட் வந்து என்னென்னா அதாவது வந்து ஒரு மிருகத்துக்கிட்ட அந்த கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் படத்தில் வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து இங்கே நடக்கிற சில விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது தான் மெயினாக. ஸோ அது ஒரு நல்ல ட்விஸ்ட்டோடு அழகாக வந்து த்ரில்லராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆர்ஆர் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்தில். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் விதுவும் பாலாஜி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவன் ஜாங்கிரி மதுமிதா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. மினிமம் கேரக்டர் தான், ஆனால் எல்லா கேரக்டரும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கேயுமே வந்து மைனஸ் இல்லை. இல்லை அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனால் அந்த மிருகம் மனிதன் வந்து மிருகமாக எப்படி மாறினா அந்த கிரைஸ்ட்டு பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அவங்க வந்து எப்படி அது மறுபடியும் அதுலேருந்து தப்பிச்சு வந்து மறுபடியும் இது கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி தான் காட்டிருக்காங்க. ஒரு பார்ட் 2 எடுக்கிறதுக்காக உண்டான ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ. பயமாக இருக்குதுங்க. நல்லா நடிச்சினாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கேர் எடுத்து அது உள்ளே போய் எடுத்திருக்காங்கன்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. படம் பார்க்குறோம் பயமாக இருக்குது. எப்படி இருக்குது? பயமாக இருக்குங்க. அடுத்த த்ரில்லிங்காக ஒரு மாதிரி என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. எல்லாரும் பார்க்கலாம் படத்தை. ஆரம்பத்துலேருந்து த்ரில்லிங்காக பார்த்துருக்கலாம். திடீர்னு பார்க்கணுன்னா பயமாக இருக்குது. நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டு ஸ்கிரிப்டாக இருக்குது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா
இவர் புதுமுகமாக நடிச்சிருக்கிறாரு, அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த ஃபாதர் அண்ட் சன்னாக நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டர் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மதுமிதா அவங்க தெரிஞ்சவங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அகர்வால் சக்தி அவ்வளவும் நல்லா கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு த்ரில்லிங்காக ஒரு சஸ்பென்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது, ஆர்ஆர் நல்லா இருக்குது. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். எல்லாருமே வரணுங்க. நல்ல படம் கெட்ட படங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஆடியன்ஸு அதை பார்க்கணும். அதுக்காக தான் படங்கள் பார்க்கணும். நாலு விதமாக பார்த்தா தான் தெரியும். அதனால் வரணும், வந்து பார்த்தா தான் நல்லது. இந்த உலகத்தில் கடவுள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி சாத்தானம் இருக்குது. அந்த சாத்தான் எந்த அளவுக்கு கொடுமை பண்ணுது, அந்த சாத்தான் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்கிறதான் மெயின். அதை வச்சு தான் இதை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாத்தான் எவ்வளோ தான் ஆட்சி எவ்வளோ தான் கொடுமை பண்ணாலும் கடைசியாக ஜெயிக்க போகிறது என்னவோ கடவுள் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க.